ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி தேர்ஸ்டே. எப்படி 4 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இன்றைக்கி என்னடா லஞ்ச் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது வெறும் சாம்பார் வச்சிடலான்னு தக்காளி பருப்பெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். பால் வந்து நல்லா சுடு பண்ணி இறக்கிட்டு அதில் இருக்க ஏடெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு காலையிலேயே நெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெய் வந்து பால் ஏடு வந்து நிறைய 2 பாக்ஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில். ஸோ வந்து நெய் எடுக்க ஆரம்பிச்சா ஒரு 1/4 லிட்டர் நெய் அளவுக்கு வந்தது. சூப்பராக இருந்தது. அந்த நெய்யை ஊற்றி நல்லா இட்லி பொடியெல்லாம் போட்டு சூப்பராக தோசை போட்டு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. மார்னிங் டிஃபன் வந்து பொடி தோசை சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அதே சாம்பாரில் நெய் போட்டு கிளறி பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டேன். இந்த சாம்பாருக்கும் வீட்டில் செஞ்ச நெய்க்கும் அடித்தூள் வேறு லெவலில் இருந்தது. அதுவும் நம்ம வீட்டில் எடுக்கிற நெய் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிற நெய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஏடெல்லாம் நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிச்சு. அது வந்து ஒரு நாளைக்கு எடுத்து நெய் காய்ச்சினா சூப்பரான நெய் கிடைக்கிது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.